முஹம்மது பின் முன்கதிர் அப்படின்னு ஒரு தாபி இருந்தார். அவர் ராத்திரி எல்லாம் என்ன செஞ்சாரு, அழுதுகிட்டே இருந்தார். இரவெல்லாம் அழுக ஓதுறார். காலையில் அவங்களுடைய தாயார் அவங்களுடைய தாயார் ஹஜ்ரத் உமர் என்று நினைக்கிறேன், அவங்கள்ட்ட அல்லது இன்னொரு சஹாபிட்ட கேட்குறாங்க, என் மகா ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே நிற்கிறாரு, ஓதிக்கிட்டே நிற்கிறாரு, எனக்கு பயமா இருக்குது, அவர்கிட்ட ஏதாவது கேளுங்க ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. அவங்க கேட்டாங்க, ஏங்க இப்படி அழுதிங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், ஒரு ஆயத்தை தான் நான் ஓதுனேன், அந்த ஆயத்தினுடைய கருத்தை நினைச்சு நான் அழுதேன், அந்த ஆயத்தை நான் தாண்டவே முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி கேட்பான், ஹஸிபல்லதீன ஜத்தரஹு ஸய்யிஆத் அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு, துணிந்து பாவம் செய்தவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அவர்களை ஈமான் கொண்டவர்களை போன்று ஆக்கி விடுவோம் என்று. ஏன்னா பாவம் செய்கிறவனுக்கெல்லாம் ஒரு தைரியம், அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லி இல்லையா. அது பாவம் செய்கிற போது அப்படி தைரியம் வரக்கூடாது. அல்லாஹ் கேட்குறான், பாவிகளையும் நல்லவர்களையும் சமமாக்கி விடுவோமா என்று அல்லாஹ் கேட்குறான். அதை நினைச்சு அழுதேன் என்று சொன்னாங்க. இமாம் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இரவு தொழுகையில் நின்று ஓதுனாங்க. ஓதிக்கிட்டே வருகிற போது சூரத்து தூர்ல ஒரு ஆயத்து வருது, ஃபமன் அல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்கள் மீது உபகாரம் புரிந்தான், வகானா அஸாபஸ் ஸமூம், கொதிக்கும் நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தான். இந்த ஆயத்தை ஓதுனாங்க. காலையில் ஃபஜ்ர் வக்த் ஆயிடுச்சு. இதெல்லாம் இரவு நேரத்தில் அவர்களது இன்பம், இரவு தொழுகையில் ஒரு இன்பம், அந்த தொழுகையில் குர்ஆன் ஓதுவதில் ஒரு இன்பம். அந்த இன்பத்தை அடைந்த பெருமக்கள் அவங்களுடைய இரவு காலங்கள் இப்படியெல்லாம் கழிந்ததாக நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரமதானுக்கு முன்னால இந்த வணக்கங்களை கொண்டு நாம் தயாராகலன்னு சொன்னால் நாம் எப்படி ரமதானை புனிதமாக ஆக்க முடியும்? சஹாபா பெருமக்கள் குர்ஆனை ரொம்ப சிந்தித்து ஓத ஆசைப்படுவாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனுடைய 10 ஆயத்துகளை கேட்டுக்குவோம். 10 ஆயத்து. அந்த 10 ஆயத்தை என்ன செய்வோம், திரும்ப திரும்ப ஓதுவோம். அந்த 10 ஆயத்துகளை சிந்திப்போம். அந்த 10 வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை செயல்படுத்துவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்களை கற்றுக்கொள்ள போவோம்னு சொன்னாங்க. குர்ஆனை கொண்டு இன்னைக்கு நாம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதும் இல்லை. குர்ஆனுடைய சட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எல்லா சட்டங்களையுமே கொண்டு விட்டது. எல்லாமே ஒரு காலத்தில் நடக்குமா அப்படின்னு எதையெல்லாம் நீங்க கேட்டீங்களோ எல்லாம் வந்துருச்சு, வக்ஃபு திருத்த சட்டம் உட்பட. ஆனால் யோசிச்சு பார்க்கணும், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுது தெரியுமா? நான் இப்பெல்லாம் அரசியல் அதிகம் பேச விரும்புறதில்லை. நம்முடைய தவறுகள் தான் ஆட்சியாளர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம சரியாகாம இந்த ஆட்சி மாறாது, அது அல்லாஹ்வுடைய நியதி. அது நம்முடைய செயல்பாடுகள். நாம இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி வர்றதுக்கு முன்னால ஒழுங்கா இருந்தோமா, வக்ஃபுடைய சட்டங்களை பேணி நடந்தோமா? அரசாங்கம் சொல்ற காரணம் ஆச்சரியமா இருக்குது. நாங்க சிறுபான்மை மக்களுடைய வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த வக்ஃபு சம்பந்தமான வழக்குகள் 40,000 வழக்குகள் இருக்குதான் நிலுவையில் நீதிமன்றத்தில். இந்த வழக்குகள் எல்லாம் நாங்க போடல, முஸ்லிம்களுக்கு எதிராக போட்டுக்கிட்டாங்க. முஸ்லிம்களே போட்ட வழக்குகள் 40,000 வழக்குகள். ஒரு பள்ளிவாசலில் ஒரு பழைய நிர்வாகம் இருந்திருக்கும், புதிய நிர்வாகம் வந்திருக்கும். பழைய நிர்வாகி பள்ளியினுடைய ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு. புது நிர்வாகம் வழக்கு போடுது, இந்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. இப்படி கிட்டத்தட்ட 30,000 40,000 வழக்குகள் உங்களில் சிலருக்கு எதிராக போட்டிருக்கீங்க. அப்படின்னா நிறைய பேர் உங்களை அநியாயம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த அநியாயக்காரர்கள்ட்ட இருந்து உங்க சொத்தை மீட்கிறதுக்கு தான் இந்த சட்டம். இது அரசாங்கம் சொல்ற காரணம். இப்போ பாருங்க, நாம அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காததுனால இது எல்லாம் வரும். அவங்க அடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா என்ன ஷரியத்தை நாம பின்பற்றிட்டு இருக்கிறோம்? ஏதாவது நம்மள்கிட்ட இருக்குதா? வணக்கங்கள், தொழுகை உள்ளிட்ட வணக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய எந்த சட்டத்தை, பாகப்பிரிவினை சட்டம் நம்மள்கிட்ட கரெக்டா பின்பற்றுகிறோமா? இல்லை. இப்போ அரசாங்கம் கொண்டு வந்தா என்ன ஆச்சரியப்பட இருக்கிறது? அருமையானவர்களே, குர்ஆனுக்கு நாம விட்டோம், அதனுடைய சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம விட்டதனுடைய விளைவு தான் இதெல்லாம். அதனால குர்ஆனை ஓதுவது நன்மை, குர்ஆனை ஓதணும். குர்ஆனை அழகா ஓதுவதுடைய கண்ணியம் ஒன்று இருக்குது. குர்ஆனை திக்கி ஓதுறாரு, குர்ஆன் ஓத கஷ்டப்படுறாரு, அவரும் குர்ஆனை விட்டுறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராம். குர்ஆனை திறம்பட ஓதுபவர், குர்ஆனை அழகா ஓதுபவர், தஜ்வீதுடைய உச்சரிப்புகளோடு ஓதுபவர், அவர் மேலான வானவர்களோடு இருப்பார் என்று சொன்னார்.
அடுத்து சொன்னாங்க, ஒருவர் குர்ஆன் ஓதுறாரு, வல்லதி யக்ரஉல் குர்ஆன வஹுவ அலைஹி ஷாக்குன், அவருக்கு குர்ஆனுடைய வார்த்தைகள் உச்சரிப்புகள் நாவில் எளிதில் வர மறுக்குது, ஆனாலும் விடுறதில்லை, கஷ்டப்பட்டு ஓதுறாரு. யார் கஷ்டப்பட்டு திக்கி தடுமாறி குர்ஆன் ஓதுகிறாரோ ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி உண்டுன்னு சொன்னாங்க. நம்மில் சில பேர் குர்ஆன் ஓத மறுப்பதற்கு, குர்ஆன் ஓதாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு சாக்கா சொல்லுவாங்க. இல்லை எனக்கு சரியா வரமாட்டிருக்குது, இது ஒரு சாக்கல்ல. குர்ஆனை யாராவது ஒரு ஆலிமின் மூலமாக சரியா ஓத கற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு சரியான உச்சரிப்புகள் வராவிட்டாலும் பரவாயில்லை, தடுமாறியாவது திக்கு தடுமாறி ஓதணும், அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 கூலி கொடுக்கறான்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ரமலானுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய இந்த அருள்மலை இருக்கிறது, அதை ஓதுவதில் நாம கவனம் செலுத்தணும்.